ரஜினி போன்ற திராவிட ஆதரவு பிம்பங்கள் இந்த உண்மையான மாபெரும் மக்கள் எழுச்சியையும் அடிமட்ட தொண்டர்களோட வியர்வையும் உழைப்பையும் மூடி மறைக்கிறதுக்காக சோசியல் மீடியா வெற்றின்ற ஒரே போலியான லேபிளை ஒட்டி திசை திருப்ப பார்க்கிறார். ரஜினி ஏன் பின்வாங்கினார் தெரியுமா மக்களே? தெரியுமா உறவுகளே? உங்களுக்கு திராவிட கட்சிகள் தங்களோட அதிகார பலத்தாலும் பண பலத்தாலும் தங்களுக்கு சாதகமான, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களின் தோல்விங்கிறது திராவிட மாடல் ஆட்சி மேல மக்களோட உச்சக்கட்ட கோபத்தை காட்டுது. 60 வருஷம் திராவிட கட்சிகள் சீரழித்து வச்சிருக்கிற தமிழகத்தின் சிஸ்டத்தை அக்கு வேறாக ஆணி வேறாக மாற்றி அமைப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது சிரிச்ச முகத்தோட ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? நேற்று நான் சொல்லியிருந்தேன் எங்கள் உறவுகள்கிட்ட, அதான் உங்கள்கிட்ட ஓட்டெல்லாம் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே எவ்வளோ அழகாக கூலாக செல்ல குட்டிங்களா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சூப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் மனதில் வஞ்சத்தை வைத்து கொண்டு இன்னும் சில பேர் மனசை கல்லாக வைத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், இந்த சிவாஜி பற்றி சொன்ன மாதிரி கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் பாஸ் அப்படின்னு வரல. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வீடியோ போடுறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு தேவை. அது எப்போதும் எனக்கு இருக்குது. அதை தாண்டி அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக நம்ம 1 லேக் அச்சீவ் பண்ணுறோம். அதுதான் கோல். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 1 லேக் டக்குன்னு அச்சீவ் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா அது யாரால் முடியும்? என்னால் முடியாது, பேச மட்டும் தான் என்னால் முடியும். நீங்கள் அதை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் இருக்கிற ஈஸியான வேலை தெரியுமா? அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வேணும்னா பண்ணாமல் இல்லை, மறந்துடுறீங்க. உறவுகளே மறக்காமல் இந்த நவீனுக்காக பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, செம்ம மேட்ரு, செம்ம டாபிக். உள்ளே போமா? என்னன்னா நடக்குதுங்க? நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி நின்னா அரசியலை பற்றி பேசாதீங்கப்பான்னு எஸ்கேப் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னன்னா அவசரமாக எல்லாரையும் கூப்பிட்டு போயஸ் கார்டன் வீட்டில் வாசலில் நிற்கிட்டுன்னு சும்மா ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு பயங்கர ஸ்டைலாக ஊன்றாரு ஸ்டைலாக சிரிக்கிறாரு. என்ன தம்பி விஷயம்னு பார்த்தா 2026 எலெக்ஷன் ரிசல்ட் 60 வருஷ திராவிட கோட்டையை சல்லியாக நொறுக்கிட்டாலப்போ அப்படின்னு வழியில் சொல்கிற மாதிரி நொறுக்கிய தமிழக முதல்வர் விஜயில் அவர்கள் சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்த உடனே இங்கே இருக்கிற பழைய அரசியல் திமிங்கலம், வேல்ஃபிஷ் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வயிறு எரி அப்படியே தகதகன்னு ஆரம்பிச்சிச்சு உறவுகளே. இதுதான் மெயின் காரணம். அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சொல்கிறேன், நிறைய சொல்கிறேன். இந்த மாஸ் வெற்றியை எப்படியாவது மட்டம் தட்டணும், சீப்பாக்கணும், பின்னால் இருந்து பல தகிடத்தக்க வேலைகள், தகிடத்தக்க எல்லா வேலையும் பார்த்தோம் நாங்கள். வேலைகள் நடக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டு இருக்கு. அது ஏதோ தன்மேல பரப்பப்பட்ட வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா ரஜினி சொல்கிறது இருக்கு இல்லையா, சூப்பர் ஸ்டார் சொல்கிறது. அம்பட்டும் அப்பட்டமான பொய் சுத்தமான நாடகம். நம்பாதீங்க, விளையாட்டுக்கு சொல்ல உறவுகளே, நம்பாதீங்க. நான் சொல்கிறேன் சரியா? ஏன்னா அவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக ஒரு சினிமா வாழ்க்கையில் வராத ஒரு விமர்சனமா இல்லை சர்ச்சையா, அதுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து இந்த மாதிரிலாம் அவர் பேசுனதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பிரஷன் கொடுத்ததும் கிடையாது. அரசியல் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏன் சம்மந்தமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பேசுகிற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? அரசியலில் கூட அவர் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மற்றவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு நினைக்க வேண்டியது தானே. அது ஏன் கூப்பிட்டு வச்சு சொல்லணும்? அதுவும் பாருங்கள், காலையிலேயே ஏன் நைட்லாம் தூங்கலை போல இருக்குது பாவம் மனுஷன். அது க்ளீனாக தெரிஞ்சுது. காலையிலேயே
உட்கார வச்சு யோசிச்சிருப்பாப்புல நைட்லாம் என்ன பேசாமல் சொல்ல எல்லாம் பக்கா பிளானிங்கு. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வேறு வருது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அஸ்திவாரத்தை போட்டாகணும் ஒன்று. இப்போ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யாருப்பா, ஹீரோ யாருப்பா ஞாபகம் இருக்கா? இன்ஃபினிட்டி ஸ்டாலின் வழங்கும் மலமலை அடிக்கிறீங்க 2 பேரும் ஜோடி போட்டு. ரைட்டு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் வந்து ரெட் ஜெயிட் மூவிஸ் எம்பி சீட் டாட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குலாம் புரியும் உறவுல. நம்மளாம் அவ்வளோ முட்டாளா? ஸோ உங்களுக்கு தெரியலனா கூட பாருங்கள், நாங்களாம் எதுக்கு இருக்கோம் தெளிவுபடுத்துவோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு படு தோல்வி அடைஞ்ச திமுகவையும் அதிமுகவையும் பின்னால் இருந்து ஒன்றா இணைச்சி அசிங்கமான குதிரை பேரம் பேசுகிறதுக்கு ரஜினிகாந்த் தான் நடுவில் பெரிய தூதாக இருந்தார்னு சோஷியல் மீடியாவில் செய்திகள் காட்டு தீயாக பரவின உடனே பல வருஷமாக சேர்த்து வச்ச தன்னோட இமேஜ் இருக்குல்ல, அது மொத்தமாக டேமேஜ் ஆகிடுமோ, எப்படியே மொத்தமாக காலி ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஓகேவா? இன்னைக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து மீடியா முன்னாடி நின்று இருக்காருன்னா அதுக்கு காரணம் இதுதான். நான் இதற்கு வந்து பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அதுவே உண்மை என்று மக்கள் நம்பி விடுவார்கள்னு ரஜினியே இன்றைக்கி ஓப்பனாக அப்படியே ஒத்துக்கிட்டாருன்னா மக்கள் மத்தியில் எழுந்த நியாயமான கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் எந்த அளவுக்கு திரையிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு நல்லாவே தெரியுது. அதை பார்த்து அவனால் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து திரு ரஜினி அவர்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரொம்பவே எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம எதுவும் வெளில சொல்லலையே அப்படின்னு பயங்கரமாக வந்து யோசிச்சிருப்பார் போல இருக்குது. அதனால தான் காலையிலே இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு சும்மா சோஷியல் மீடியாவே திணறுது. ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக இவரு டாக்கு தான். ஆனால் ஒரே நெகட்டிவாக போகுது ஒரு பக்கம். அது தெரியாது, அவர் பார்த்துருப்பார். என்னடா இது எப்படி கால் வைக்கிறனால கண்ணி வெடியாக இருக்கடா, எப்படி பேசினாலும் ஒன்று இந்த மேட்ரு ஆஃப் பண்ண முடியன்ற மாதிரி. ஆனால் இவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வடிவேல் படத்தில் இப்போ ராமசாமி உள்ளே இருக்கியாப்பா, நான் இல்லைங்க வடிவேல், நான் இல்லைங்கன்னு அவரே சொல்லுவாப்புல வடிவேலை. அந்த மாதிரி அவரே சொல்லி மாட்டிக்கினாப்புல. இவரே வந்து கூப்பிட்டு இவரே ப்ரெஸ் மீட் வச்சு இவரே ரைட் ஓகே. அவ்வளோ முட்டாள் கிடையாது, விவரமான ஆளுங்க. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸு பப்ளிக்லாம் இப்போ தெளிவாயிட்டாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயோட இந்த மாபெரும் வெற்றியை வெறும் சோஷியல் மீடியாவால் கிடைத்த வெற்றி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சர்க்காஸ்டிக்காக அந்த சோஷியல், நீங்கள் திரும்பி அந்த பேட்டியை பாருங்கள், மெயினாக சோஷியல் மீடியா அப்படின்னு அழுத்திருப்பாப்புல. கேவலமான ஒரு வார்த்தையை ரஜினி சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அங்கே தான் அவரோட திராவிட பாசமும் வஞ்சகமான உள்நோக்கமும் அப்பட்டமாக வெளிப்பட்டது. எல்லாருக்கும் இப்படி பட்டுதா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. திராவிட கட்சியோட வீழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறைக்க களத்தில் நின்று உழைச்ச லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைப்பை சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. ரஜினி போட்ட இந்த வஞ்சக ஸ்கெட்சை இன்றைக்கி நம்ம அக்கு வேற ஆணி வேற, ஓகேவா? இன்றைக்கி அவர் பேசின அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினதை அக்கு வேற ஆணி வேற கிழிச்சு தொங்க விட போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உறவுகளே. லெட்ஸ் டூ திஸ், கமான். எஸ், தேர்தல் முடிவுகள் வெளியாகி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வரலாறு காணாத மரணடியை சந்தித்து தோற்று போன உடனே ரஜினிகாந்த் வந்து பாய்ஸ் கார்டன்லேருந்து ஓடோடி போய் அவர் நேரில் சந்தித்து பேசினார். கரெக்டாக இதை வச்சுட்டு தானே இவர் அதிமுக நாட்டில் வந்து ரகசியலில் பேசினார், குதிரை பேர தூதுவராக மாறினார்னு சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்களை வச்சு செஞ்சாங்க. எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அங்கே தான் எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சது. கரெக்டாக ஸோ வச்சு செஞ்சது இல்லாமல் கிழிச்சு தொங்க விட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்குது உறவுகளே. அது வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லை ஒரு டாக்ஸோ யார் மாதிரியும் வரல, எந்த ஒரு டாக்ஸுமே ஓப்பன் ஆகலை. அவர் என்றைக்கு போய் பேசிட்டு வந்தாரோ அன்றைக்கி ஈவினிங்கில் இருந்து அது பூகம்பம் மாதிரி ஒரு பூகம்பமாக ஒரு பிரச்சனை கிளம்ப ஆரம்பிச்சது. புகை இல்லாமல் தீ வருமா சொல்லுங்கள், வராது. அதை புகை போட்டவர் யார்? இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி ரஜினி கொடுத்த விளக்கத்தில் ஸ்டாலின் சார் கொளத்தூரில் தோற்றதுனால தான் வந்து ஒரு நண்பனாக ஆறுதல் கூற சென்றேன். அவருக்கும் எனக்குமான நட்பு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 35-40 ஆண்டுகளாக பழமை வாய்ந்தது. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது புனிதமான காதல். அது என்ன படம், நல்ல படங்க அது. கண்மணி அன்போடு
காதலன் நான் எழுதும் கடிதம் மேல வரும் தெரியுமா, புனிதமானது புனிதமானது. இந்த நட்பு அந்த மாதிரி தான், புனிதமானது புனிதமானது. கடவுளே, ரொம்ப அப்படியே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சீன் போட்டார். கரெக்டா? நான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து குதிரை பேரம் பேசுகிற நபர் அல்ல அப்படின்னு கோபமாக சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுவீங்க? அந்த அளவுக்குலாம் இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. சரிங்க ரஜினி சார், நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய உத்தமர்னே வச்சுப்போம், சரியா? உங்கள் 40 வருஷ நட்புக்காக தோற்று போனவருக்கு ஆறுதல் சொல்ல ஓடுறீங்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி இருக்குது, கேள்வி வருது. அதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்காம இருக்க முடியாது. அதுவும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, நான் உங்களோட கொடூரமான பயங்கர வெறித்தனமான ரசிகர். ஆனால் நான் கேட்பேன், ஏன் நம்ம ஒரு பீப்புள்ஸ் ஜேர்னலிஸ்ட், நம்ம கேட்டு தானே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தோல்வி அடைந்த ஒரு திராவிட தலைவருக்கு ஆறுதல் சொல்ல உங்கள் காலு போயஸ் கார்டன்லேருந்து ஸ்டாலின் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு மாறாமல் குதிரை கரிவாலம் மாட்டு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போச்சுல்ல. அதே வேகத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி 60 வருஷ திராவிட ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற புதிய முதல்வர் விஜயை ஏன் நீங்கள் வந்து நேரில் போய் வாழ்த்துல? சொல்லுங்கள் சொல்லுங்கள். என் பெட்ரோலுக்கு காசு இல்லையா? நடந்து போக முடியலையா? வழி மறந்துருச்சா? வீடு தெரியாதா? சொல்லுங்கள். சோஷியல் மீடியாவோட எக்ஸ் தளத்தில் ஒரு மொட்டையான வாழ்த்து பதவியை போட்டுட்டு நான் எக்ஸ் தளத்திலேயே வாழ்த்து சொல்லிட்டேன், ஏர்போர்ட்டில் சொல்லலன்னு வந்து வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே வந்து சாதாரணமாக மழுப்புறீங்க. அது ஊருக்கே தெரியுது நீங்கள் மழுப்புறீங்கன்னு. இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த மாஸ் தீர்ப்பு கொடுக்குற மரியாதையா? ஏன்னா 60 வருஷம் கழித்து ஒரு வரலாறை படைச்சிருக்குங்க. அது யாராக வேணா இருக்கட்டுங்க, யாராக வேணா இருக்கட்டும். உங்களுக்கு ஈகோ தோற்று போன நண்பனுக்கு ஆறுதல் சொல்ல நேரில் ஓடுற சூப்பர் ஸ்டாருக்கு ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவோட ஆட்சி பொறுப்பேற்கிற புதிய முதல்வர் விஜய் நேரில் வந்து கம்பீரமாக வாழ்த்துறதுக்கு என்னங்க தயக்கம், என்னங்க பயம்? உங்கள் மனசில் இருக்கிற, நானே சொல்கிறேன், அந்த தீராத திராவிட பாசம், டிவிக்கு கொண்டு வந்திருக்கிற மாற்று அரசியலை உங்களால் சகிச்சிக்க முடியலைங்கிற வஞ்சகமும் தான் இதுக்கு காரணம். வேறு எதுவும் கிடையாது. ரஜினி சார், உங்களோட ப்ரெஸ் மீட்டில் விஜயோட இந்த சாதனை 1900, அதாவது தமிழக முதல்வர் அவர், சரிங்களா? நீங்கள் விஜய் உரிமையை கூட சொல்கிறீங்க, பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. விஜயோட இந்த சாதனை 1996 நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஐயோ சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் தான், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. அதுக்காக நீங்கள் பேச எல்லாத்தையும் கேட்டலாம் சும்மா இருக்க முடியாது, சரிங்களா? பண்ணியிருக்க வேண்டியதான் பண்ணியிருக்கணும், பண்ணியிருக்க வேண்டியது இது இருக்க வேண்டியது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. நான் மட்டும் அப்போது 1996 அரசியலுக்கு வந்திருந்தால் இதே மாதிரி பெரிய வெற்றியை பெற்று ஜெயிச்சிருப்பேன்னு ரொம்ப பந்தாவாக ரீல்ஸ் ஓட்டியிருக்கீங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு தம்பட்டம், டண்டக்கு நீங்களே அடிச்சிக்க வேண்டியதான் சார். சார், வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் மறந்துருப்பாங்க. இல்லை, நீங்கள் தெரியாமல் பேசலாம், நீங்கள் மறந்துருப்பீங்க. நாங்கள் வரலாறு தெரியாமல் பேசலை சார், சரிங்களா? 1996 நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லாவே தெரியும். அன்னைக்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை இப்போ எப்படி உங்களுக்கும் விஜய் சாருக்கும் இருந்ததோ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஈகோ பிரச்சனை. அப்புறம் கார்டன் ரோடில் பிரச்சனையால் வந்து கார்டன் ரோடில் இருக்கிற பிரச்சனையால் நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை மட்டம் தட்டி பேசணும்னே கலைஞருக்கு ஆதரவாக பின்னால் இருந்து காயை வந்து சூப்பராக நகர்த்துனீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? நீங்கள் நினச்சிருந்தீங்க நம்ம ரொம்ப சைலண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணோன்னா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை சொன்ன மாதிரி எப்பா வஷி அப்படின்வீங்களே, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் தான் அந்த அப்படின்றது, ஓகேவா? ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் கொடுத்த அந்த ஒரே ஒரு வாய்ஸ் அப்பட்டமாக கலைஞரையும் திமுகவையும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்க நீங்கள் போட்ட ஸ்கெட்சு. இதெல்லாம் யார் மறந்துருப்பா? மக்கள் மறந்துருப்பாங்க. நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மக்கள் மேலே அக்கறையோ இல்லை சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ துளி கூட கிடையாது சார். இன்றைக்கும் கிடையாது சார். உங்களுக்கு கலைஞர் மேலே இருந்த அந்த தீராத பாசம்,
ஜெயலலிதா அம்மா வேலை வீழ்த்துறதுக்காக நீங்கள் திமுக கூட ஒரு துரேந்திரா ஒரு ஏஜெண்ட்டாக மாதிரி தான் நீங்கள் வேலை பார்த்தீங்க. சரியா? அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போவே வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன். இப்போ முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிற முதல்வர் விஜயோட மக்கள் புரட்சிக்கு ஈடாக பேசி சீன் போடுறீங்க சார். வாய் பேச்சு, வெட்டி பேச்சு, ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத உங்கள் அரசியல் பேச்செல்லாம் இங்கே எடுப்படாது. உங்களை மக்கள் நம்புறதுக்கு ரெடியாக கிடையாது. அன்னைக்கு நீங்கள் பண்ணினது வெறும் வாய்ஸ் பாஸ். எப்படி? வாய்ஸ் பாஸ். ஆனால் இன்றைக்கி முதல்வர் விஜய் பண்ணியிருக்கிற 60 வருட திராவிடே மூட்டையை அப்படியே அக்கு வேற, ஓகேவா, அக்கு வேற அப்படி பிரித்து தூக்கி ஓரம் போட்டாப்புல. பண்ணவே முடியாது யாராலையுமே. அக்கு வேற ஆணி வேற அறுத்தெறிஞ்சு நிஜமான களப்புரட்சியை பண்ணியிருக்காரு. நீங்கள் அன்றைக்கி வந்து வெறும் வாய்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படியே வாய்ஸ் வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஸ்டைலை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிருந்தீங்க. சூப்பர், யூ ஆர் த சூப்பர் ஸ்டார். அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் படம் வந்தால் இன்றைக்கும் ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். அது வேறு விஷயம். அரசியலில் வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க. நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி ஏமாற்றி நான் வரேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் கழிச்சு நான் வரலன்னு சொல்லி 2 பக்கம் நான் அதுக்குள்ளே உங்களை உடம்பு அப்படி ஆயிடுச்சா? அந்த கதையெல்லாம் நான் அப்புறம் போகிறேன். நீங்கள் அன்றைக்கி கலைஞருக்கு வந்து கொடி பிடிக்க பயந்துக்கிட்டு திரைமறைவில் நாடகம் ஆடினீங்க ரஜினி சார். ஆனால் முதல்வர் விஜய் வந்து அத்தனை திராவிட பேய்களையும் ஒற்றையாளாக கழுத்தில் நின்று அடித்து விளையாட்டியிருக்கிறார். அந்த தைரியத்தை பாராட்டணும், கட்ஸை பாராட்டணும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக பாராட்டவே இல்லையா? சும்மா சிம்பிளாக அப்படியே முடிச்சிட்டிங்க. இவரை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. சர்க்காஸ்டிக்காக லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டி கொடுத்தது உங்கள் கிரெடிபிலிட்டி போகக்கூடாது, இந்த பேச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமே உருவாகியிருக்கு, நம்மளை மொத்தமாக காலி பண்ணுவாங்கன்ற உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும்தான் இந்த பேட்டி. இன்றைக்கி நீங்களே மேலைக்கு மட்டும் சொல்லுவீங்க, நாங்கள் இருந்ததெல்லாம் வந்து பார்த்தா சோஷியல் மீடியா இல்லாத காலம், அதுலேருந்து நெருப்பாக வந்தேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் கூட ஈஸியாக ஜெயிச்சிடலாம் உண்மையிலே. ஆனால் இங்கே சோஷியல் மீடியா பீக்கில் இருக்கக்கூடிய இந்த டயத்தில் ஜெயிக்க முடியுமா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்களா, திருநெல்வேலி வேலைலாம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் எப்படி வெளியில் வருது? சோஷியல் மீடியான்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன். நீங்கள் நெகட்டிவ் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் பண்ணால், ஒரு விஷயம் செஞ்சால் எவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம், எவ்வளோ விதமான ட்ரோல்கள், அதையெல்லாம் தாங்கி ஒருத்தர் தாங்கினா தான் நிற்கவே முடியும். விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்களேன். முதல் விஜயோட எவ்வளோ ஒரு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ என்னென்ன பண்ணாங்க. அதனால தான் தாண்டி வந்திருக்காரு. நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் பேசுகிறீங்க, சோஷியல் மீடியாவில் வந்துட்டாரு அப்படின்னு. அதே சோஷியல் மீடியாவில் எவ்வளோங்க அவதூறு பரப்புனீங்க, அதை நீங்கள் டூலாக வச்சுக்கிட்டு. அதெல்லாம் தாங்கி ஒருத்தர் நிற்க முடியுமா? நிற்க முடியும். அதை நிரூபித்தார் திரு விஜய் அவர்கள். நீங்கள் என்னமோ அது ஒன்று தான் ஜெயிச்சாருன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏன் கதறீங்க? அவருக்கு இருக்கிற அந்த காம் அண்ட் கம்போஸ்ட் மைண்டு நீங்கள் வந்து போகிறீங்க. எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் பெரிதும் மதிக்கிறேன். மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பொறுமையோட அதிகமாக இருக்கும், அந்த கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். உங்களாலேயே முடியலையே, தண்ணிட்டீங்களா? இவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறீங்க, இவ்வளோ ஓம் மந்திரம் சொல்லியிருப்பீங்க, இமாலயாஸ் போகிறீங்க, கதறிட்டீங்களே சோஷியல் மீடியா ப்ரெஷர் தாங்காமல். அந்த மனுஷன் எங்கேயுமே போகிறதே கிடையாது. ஆனால் காம் அண்ட் கம்போஸாக சிஎம் ஆகிட்டாப்லையே இவ்வளோ சோஷியல் மீடியா ப்ரெஷரில். சோஷியல் மீடியா ப்ரெஷர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்லுவீங்க? அதாவது இப்போ வரேன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதில் பேசும்போது எனக்கும் அவர்களுக்கும் 25 வருஷம் கேப்பு, ஜென்ரேஷன் கேப்பு. நான் வந்து அரசியலில் கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்டிஆர் பண்ண சாதனையை விட பெருசாக வந்து திரு விஜய் அவர் பண்ணிட்டாரு, சூப்பர் அப்படின்லாம் பாராட்டிட்டு விருந்தெல்லாம் வச்சு லைட்டாக ஒரு மலத்தை வைப்பாங்க தெரியுமா ஓரமாக, அந்த மாதிரி விஜய் வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்து வெற்றி பெற்றார். அதாவது சோஷியல் மீடியான்னு சொல்லும் போது ஹைப் பண்ணி சொல்கிறார். ஒரு 3 காரணம் சொன்னார். சோஷியல் மீடியான்றப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு ஹைப்பாக சொல்கிறார். சார், இந்த வார்த்தைக்கு பின்னால் நீங்கள் வச்சுருக்கிற அந்த உள்நோக்கம், வஞ்சகம் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நல்லாவே புரியுது சார். தவறு அது. இதோட நிஜமான மீனிங் என்ன தெரியுமா மக்களே? நான் சொல்கிற உறவுகளே கேட்டுக்கோங்க. முதல்வர் விஜயோட இந்த வரலாற்று மிக்க இந்த சாதனைக்கு வெறும் சோஷியல் மீடியா தான் இருக்குது. களப்பணியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் உழைப்போ, ஓகேவா, ஒட்டுமொத்த டிவிக்கோட தொண்டரோட உழைப்போ ஒற்றை வார்த்தையில் அசிங்கமாக முடிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. கொச்சைப்படுத்த வேலை தானே இது, சொல்லுங்கள். திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக கோடிக்கணக்கான ரூபா கொட்டி வச்சிருக்கிற அந்த வாக்கு வங்கியை ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் கூட ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில்.
நம்ம அடிக்கடி பேசுவோம்லங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க, எவ்வளோ பேசியிருப்போங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே மாற்றிட்டாருங்க. அரசியல் களத்தை, அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதிட்டாரு. உண்மைங்க இது. இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பண்ணும்போது விமர்சிக்க போகிறது நம்ம தான். ஆனால் செஞ்ச விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக சொல்லியே தானே ஆகணும். ஒன்றும் இல்லைங்க, நீ சோஷியல் மீடியா பற்றி ரஜினி பேசுகிறாரு. ஏங்க, கோடிக்கணக்கில் எவ்வளோ விளம்பரங்கள் செஞ்சாங்க திராவிட அரசு. கோடியாக பணத்தை கொட்டி ஒரு இன்டர்வியூக்கு கூட பார்த்தீங்கன்னா கேள்வி கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடி இவரே பதில் சொல்கிறதும் எவ்வளோ முட்டாள்தனமான வேலைகள். எல்லாத்தையும் மறைச்சி ரேடியோ அங்கே இங்கே போஸ்டரு பேனரு டிவியில் யூடியூப் கருமத்தை திறந்தா எப்போவுமே இந்த கருமாந்திர பாட்டு தான் ஒன்று டிஎம்கே சதமாக வர பாட்டு. எவ்வளோ பிராண்டிங்க. ஏன் சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலையா? சோஷியல் மீடியாவை நீ கையாளலையா? இந்த பெண்ணுன்ற நிறுவனத்தில் வச்சுட்டு நீங்கள் தானே ரூல் பண்ணீங்க. டிஐபிஆரை நீங்கள் தானே ரூல் பண்ணீங்க. உங்கள் கண்ட்ரோல் தானே வச்சுருந்தீங்க. மனசாட்சி இல்லாமல் சோஷியல் மீடியான்றீங்க. அதே சோஷியல் மீடியா உங்கள் கண்ட்ரோல். இந்த ஆளுங்கட்சி பவருங்க மொத்தமாக நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க. எல்லாத்தையுமே ஜெயிக்க வேண்டியதானே. அசலாக சொல்கிறீங்க சோஷியல் மீடியா மட்டும்தான் காரணம்னு. ரஜினி சார், நீங்கள் போயஸ் கார்டனில் ஏசி ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியா வெற்றிலாம் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் இந்த வெற்றிக்காக டிவிகே தம்பிகள் விர்ச்சுவல் வாய்ஸஸ் களத்தில் பட்ட கஷ்டம் என்ன, விர்ச்சுவல் வாய்ஸும் சரி களத்தில் தம்பிகள் பட்ட கஷ்டம் என்ன, சிந்தனை ரத்தம் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் ஆளும் ஒரு பவர்ஃபுல்லாக மத்திய அரசு, மாநிலத்தில் இருக்கிற 2 பேர் திராவிட கட்சிகளுக்கு நடுவில் அத்தனை ஒரு ஐடிவி 24 hours அவ்வளோ பலமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிவிக்கு நடுவில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக எவ்வளோ நெகட்டிவ் பிரச்சனைகளுக்கு நடுவில் எல்லா தடைகளையும் மீறி தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு தெருவிலையும் இறங்கி வெயிலையும் மழையும் பார்க்காமல் லட்சக்கணக்கான தொழில் கலப்பணி செஞ்சுருக்காங்க. பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடோட கிராமப்புறங்களில் வாழ்கிற தாய்மார்களும் விவசாயிகளும் உழைக்கும் வர்க்கத்தினர் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் ட்விட்டர்லையும் ட்விட்டரையும் பார்த்துட்டா போய் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டாங்க. சொல்லுங்கள். தமிழ்நாடு இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற வாழ்கிற தாய்மார்கள் விவசாயிகள் உழைக்கும் வர்க்கத்தில் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா ட்விட்டரை பார்த்தா போய் ஓட்டு போடுறாங்களா? சொல்லுங்கள். சும்மா போகிற போக்கில் பேசக்கூடாது, தவறு. தங்களோட குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், தங்களோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், திராவிட கட்சியோட 60 வருஷ ஊழல் ஒளிணுங்கிற ஒற்றை நோக்கத்துடன் தான் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு முதல் விஜயோட கொள்கைக்கும் டிவிகே கட்சிகளுக்கும் வாக்களித்தாங்க. அந்த கொள்கையெல்லாம் ஒன்றே கொள்கை. ஓகே, என்ன சொல்கிறேன்னா, ஓகே இது மட்டும் அது அப்படியே போயிடு. கொள்கைக்கும் தாண்டி விஜய் நல்லவர், ஊழல் கிடையாது, அவர்கிட்ட காசு பணம் இருக்குது, மக்கள் நல்லது மட்டும் தான் செய்ய வருவார் நல்லது தான் பண்ணுவான்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இது அனைத்துமே ஒரு காரணம். ரஜினி போன்ற திராவிட ஆதரவு பிம்பங்கள் இந்த உண்மையான மாபெரும் மக்கள் எழுச்சியையும் அடிமட்ட தொண்டர்களோட வியர்வையும் உழைப்பையும் மூடி மறைக்கிறதுக்காகத்தான் சோஷியல் மீடியா வெற்றின்ற ஒரே போலியான லேபிளை ஒட்டி திசை திருப்ப பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. ரஜினி அவர்களே, இன்னொரு நெகட்டிவிட்டி தான் இது. இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கடந்த கால அரசியல் பயத்தையும் முதல்வர் விஜய் அவர்களுடைய தற்போதைய அரசியலையும் நம்ம கம்பேர் பண்ணணுங்க. இப்போ மிக அது அவசியம். கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே போயஸ் கார்டன் வீட்டில் வச்சு தான் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னாரு. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிபியூவை மாற்றணும், உள்ளே இருக்கிற ராம மாற்றணும் அப்படின்லாம் காமெடி பண்ணிட்டுருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ இல்லைனா எப்பவும் இல்லை அதான் தெரியுமே, எப்பவும் இல்லைன்னு தான் தெரியுமே, வரவேலையை அனுசரிக்கும். அவன் சொன்னப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தது உண்மைதான். ஆனால் அடுத்த சில வருஷங்கள்லேயே குறிப்பாக 2021 தேர்தலுக்கு முன்பாக தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியும் தமிழ்நாட்டோட அரசியல் களம் மிகவும் மோசமாக சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்லியும் அவர் அரசியலுக்கு வராமலே பயந்து ஓடி போனவர் தாங்க ரஜினிகாந்த். பின்வாங்கிட்டார். புரியுதா? என்ன இப்போ நல்லதானே இருக்காரு. உடம்பு சரியில்லை, கொரோனா காலம், நெருங்க முடியாது, டச் பண்ண முடியாது, கிட்ட வருவாங்க, இதெல்லாம் அவங்க சொன்னாருங்க. இப்போ விஜய் எப்படிங்க வந்தார்? இப்போ ஒரு படத்தில் நடிக்கலையா? நான் படத்தில் தொடாமே நடிக்கிறீங்களா? இப்போ படத்தில் எப்படி நடிக்கிறீங்க? ஷூட்டிங்காக எப்படி சார் போகிறீங்க நீங்கள்? என்ன ஒன்றும் புரியலையே. ரஜினி ஏன் பின்வாங்கினார் தெரியுமா மக்களே, தெரியுமா உறவுகளே? உங்களுக்கு திராவிட கட்சிகள் தங்களோட அதிகார பலத்தாலும் பண பலத்தாலும் தங்களுக்கு சாதகமான ஊடக கட்டமைப்புகளாலும்
ரஜினிக்கு எதிராக உருவாக்குன அந்த அரசியல் அழுத்தத்தையும் கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களையும் தாங்குகிற துணிச்சலோ முதுகெலும்போ அவரிடம் இல்லை. இதுதான் காரணம். சும்மா இந்த டாக்டர் சொல்லிட்டாருன்னு பூச்சாலாம் காமிக்கக்கூடாது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. அது இமயமலை அவர் சொல்லுவார்ல, அவர் மாதிரி அது இமயமலை துணிச்சல். ரஜினிகாந்த் எதை கண்டு அஞ்சு பின்வாங்கினாரோ, எதை கண்டு அரசியல் களம் ஆபத்தானது நினைச்சாரோ, அதே களத்தில் துணிச்சலாக இறங்கினார் முதல்வர் விஜய். தனக்கு இருந்த உச்சக்கட்ட சினிமா மார்க்கெட், வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் வர வருமானம், ஒட்டுமொத்த புகழ் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு களமிறங்கியவர் நம் முதல்வர் விஜய். ரஜினியால் சாதிக்க முடியாமல் போன, அவர் பயந்து பின்வாங்கின அந்த அரசியல் மாற்றத்தை முதல்வர் விஜய் இன்னைக்கு தன் துணிச்சலால் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார். தான் முயற்சி செஞ்சு பின்வாங்கின ஒரு களத்தில் தன்னை விட 25 வயது இளையவரான ஒரு இளைஞன் வந்து அரியணையை கைப்பற்றியதை ரஜினியால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. வயிறு எரியுது, புகைச்சலாக இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அவரோட பேட்டியில் இருக்கிற அந்த வன்மம். இதுதான் உண்மை. என்ன சொல்லோ கரெக்டாக? நம்ம சும்மா வந்து வெற்று முழக்கமோ ரஜினி மாதிரி சினிமாத்தனமான பேச்சோ பேச போகிறது இல்லைங்க உறவுகளே. தேர்தல் ஃபேக்ட்ஸையும் எடுத்து வச்சு பேசினாதான் ரஜினி சொல்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழைன்னு உங்களுக்கு புரியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வாங்கின ஓட்டுக்களையும் அதிமுக வாங்கின ஓட்டுகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 60 வருஷமாக தமிழ்நாடை மாற்றி மாற்றி ஆண்டு வந்த இந்த இரு கட்சிகளும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தெருவிலையும் பாரம்பரியமான வாக்கு வங்கிகள் இருந்துச்சு, உண்மைதானே? ஆனால் இந்த 2026 தேர்தலில் திமுகவோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்பட்ட கொளத்தூர், சென்னை, அப்புறம் டெல்டா மாவட்டங்களே அக்கட்சி வரலாறு காணாத மரணடியை சந்திச்சிருக்குல்ல. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களின் தோல்விங்கிறது திராவிட மாடல் ஆட்சி மேலே மக்களோட உச்சக்கட்ட கோபத்தை காட்டுது. அதே போல அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலத்தை அக்கட்சியே ஓட்டு வங்கி அப்படியே அந்த கட்சியோட ஓட்டு வங்கி முழுசா சரிஞ்சு கிடக்கு, அந்த கட்சியை பிளந்து கிடக்கு. இதற்கெல்லாம் காரணம் சோசியல் மீடியா தானே ரஜினி சார்? புரியலையே. சோசியல் மீடியாவும் ஒரு காரணம். சோசியல் மீடியாவில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவும் அவர் வந்து சந்திச்சார். அது மட்டும் காரணம் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் பேசியிருக்கணும். கடந்த 5 வருஷ திமுக ஆட்சியில் நிலவிய கடுமையான விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல், தமிழ்நாட்டையே சீரழிச்ச போதைப் பொருள் புழக்கம் போன்ற நிஜமான வாழ்வாதார பிரச்சனைகளால் மக்கள் தினசரி நரக வேதனை அனுபவிச்சாங்க சார். இந்த சூழல் தான் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக முதல்வர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதை போய் சோசியல் மீடியா ஹைப்னு சொல்லி மூடி மறைக்க பார்க்குறீங்க, கேவலமா. அப்புறம் இன்னொன்று சொன்னார், சிஎம் விஜய் தனது திறமையையும் நேர்மையும் நிரூபிக்க மக்கள் இன்னும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ரஜினிகாந்த் ஏதோ ஒரு பெரிய தர்மகர்த்தா மாதிரி கெடு விதிக்கிற மாதிரி. நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு 2 வருஷம் கொடுன்னு? நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? அவங்க 2 மாதம் கொடுக்கட்டும். உங்களுக்குன்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவீங்க? எது நடந்தாலும் கம்முன்னு தானே போவீங்க. அமைதியாக போய் வேலையை பாருங்கள் சார். உங்கள் மேலே ஒரு கேவலமான ஒரு பேர் கிரியேட் ஆகுது. அடுத்தவங்க படம்லாம் ஓடணும், எவனும் போய் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, பாட்டு வஞ்ச புகழ்ச்சி பாடிட்டு ஒரு பக்கம் வந்து சர்க்காஸ்டிக்காக அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. இந்த இடத்தில் நாம் ரஜினிக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறோம். 60 வருஷம் திராவிட கட்சிகள் சீரழித்து வச்சிருக்கிற தமிழகத்தின் சிஸ்டத்தை அக்கு வேறாக ஆணி வேறாக மாற்றி அமைப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இது நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். கடன் சுமையில் தத்தளிக்கும் தமிழக பொருளாதாரம், சீர்கெட்டு கிடக்கும் அரசு துறைகள், ஊழல் மையமாகி போன நிர்வாகம்னு அனைத்தையுமே தூய்மைப்படுத்த முதல்வர் விஜய்க்கு நிச்சயமாக கால அவகாசம் தேவைதான். ஆனால் 2 ஆண்டுகள் என்பது ரஜினி போன்றவர்கள் திராவிட கட்சிகளை காப்பாற்றுறதுக்காக கொடுக்கும் கெடு கிடையாது.
அது முதல்வர் விஜய் தமிழக மக்களுக்கு வழங்க போகும் பொற்கால ஆட்சிக்கான அடித்தள காலம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அப்படிதான் அதை பார்க்கணும். மக்கள் நீங்கள் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இவர் சொன்ன உடனே வந்து பார்த்தா ரெண்டு ஆளும் அந்த மைண்ட் செட்டுக்கே வராதிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தமிழக அரசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டே வராங்க. பாசிட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, நெகட்டிவ் நடந்தாலும் சரி செய்யப்படுகிறது. அதை காதில் செவி கொண்டு அதை கேட்டு தலையசைத்து அதை நிறைவேற்றுகிறார்கள். எந்த எம்எல்ஏங்க ரோட்டோட சுற்றி வேலை செய்கிறான் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்க்கவே முடியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் யாரையுமே. இப்போ நம்ம மூத்த அரசியல் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடீஸ்வரன் ரஜினியோட இந்த பேட்டியை பார்த்துட்டு அவர் ஒரு சேனலில் பேசியிருக்காருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு கேட்கும்போது. அதே மாதிரி ரஜினி அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பல்வேறு விமர்சனம் வந்தாலும் ஒரு சில விஷயங்கள், அதாவது சில பேர்லாம் சொல்கிறாங்க, ரஜினி சார் நீங்கள் இப்போ வந்து விஜயோட மாஸ் வெற்றியை சமூக வலைத்தளத்தில் வந்து ஹைப்புன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது உங்கள் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் 200 கோடி 300 கோடின்னு வந்ததில்ல, அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி ஹைப் கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சா? சினிமா வியாபாரத்துக்காக சோஷியல் மீடியா ஹைப் வேணும். ஆனால் ஒருத்தர் சினிமா கேரியரே வேணாம்னு தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக களத்தில் இறங்கி ஜெயிச்சா அதுக்கு பேர் ஹைப்பா அப்படின்னு ரஜினியோட ரெட்டை வேடத்தை வந்து ஓப்பனாக போட்டு சில பேர் உடைச்சிருக்காங்க. அதை விட முக்கியமாக தேர்தல் முடிவுகள் வந்து முதல்வர் விஜய் அரியணையில் உட்கார்ந்த உடனே இங்கே இருக்கிற திராவிட பாரம்பரிய ஊடகங்களும் சரி, ரஜினி மாதிரி திராவிட விசுவாசிகளும் சரி, இந்த வெற்றியை எப்படியாவது டீக்ரேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க திராவிட கோட்டையை ஒரு தம்பி ஒற்றாளாக காலி பண்ணியிருக்கிறாரே, உண்மையாகவே வந்து அவங்களால அதை சகிச்சிக்க முடியல. ரஜினிக்கு எப்போவுமே திமுகவோட குட் புக்கில் இருக்கணும். இதெல்லாம் வந்து அவர் மேலே வந்து விமர்சனம் இந்த பேட்டிக்கு அப்புறம் போயஸ் கார்டனில் நிம்மதியாக வியாபாரம் நடக்கணும். ஆனால் இப்போது நிலைமை வந்து தலைகீழாக மாறி சிஸ்டமே மாறப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பழைய மாடல்களை காப்பாற்ற ரஜினி தூதுவராக கிளம்பியிருக்காருன்னு ஒருத்தர் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரஜினி அவர்களுக்கு வியாபார இமேஜ் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் ஒரு அரசியல் கட்சியை சரியான முறையில் ஆரம்பித்து எல்லா சவால்களையும் எதிர்த்து இன்னைக்கு முதல்வர் பதவியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. அதனால்தான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு நம்ம முதல்வர் உதாரணம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க, அவர் மேலே இன்னும் விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே சோஷியல் மீடியாவில் கிடைத்த வெற்றி கிடையாது. அவர் பதவியில் உட்கார்ந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பெரிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராரு. ஒருத்தவங்களை பற்றி புகழ்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கிறது நல்லது. எல்லாருமே இளைஞர் வரணும்னு, புது சக்தி வரணும், புது ரத்தம் வரணும் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது அதை யாராலையும் ஏற்றுக்க முடியலை. அப்படின்றது ஒரு கசப்பான விஷயம்தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டு, அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்துக்கள். எனவே நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, பெரிதும் பாசம் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே உங்களோட பெரிய ஃபேனு. மறுபடியும் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து என்னோடய ஃபேனாக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் வந்து நான் அப்படி அடிக்க முடியாது. ஐ எம் ஸோ சாரி. இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதெல்லாம் திரும்பவும் எத்தனை வருஷம் கழித்து நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கூட தெரியாது. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள், மொத்த தமிழகமே காத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் ஒற்றையால் சுயநலத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி அமைதியாக படத்தில் நடிச்சுட்டு இமயமலைக்கு போயிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்தீங்களோ, ஒரு லாபி பண்ணீங்க. இப்போ அந்த லாபி உங்கள் கை கூட இல்லை, எல்லாத்தையும் தட்டி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்கன்னா உங்கள்கிட்ட நல்லா பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. நிறைய பேர் கிரெடிபிலிட்டி வந்து இந்த எலெக்ஷனில் போயிடுச்சு. நிறைய பேர் அவங்க கிரெடிபிலிட்டி இழந்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் மிச்சம் மீதி கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று நம்ம ஏதோ நீங்கள் பெருசாக ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு கிளாரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே பாராட்டிட்டு அப்படியே பேசிட்டு போகிறதுலாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக அது போகுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆட்சியை பிடிச்ச அவங்களுக்கு
எப்படி நடத்தணுன்றதுன்னு தெரியும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நீ இந்த வீடியோ பார்ப்பீங்களோ தெரியாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன். உறவுகளே, நிறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம். உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது என்னோட கருத்து, அதாவது என்னோட கருத்துன்றது மக்களுடைய கருத்து. இந்த விஷயம் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வந்த கமெண்ட்ஸு, நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை வச்சு நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை, மக்களோட பெர்ஸ்பெக்டிவை இங்கே நான் கொடுத்துருக்கேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டு, தப்பு, ஆமாம், இல்லை, சரி, எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி 9884430900 நிறைய விஷயங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிட்ருக்கீங்க உறவுகளே. உடனடியாக நெக்ஸ்ட் வீக்கே, கம்மிங் வீக்கு கண்டிப்பாக நம்ம இது ஒரு எபிசோடாக பண்ணி ஆகணும். நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, நிறைய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண சொல்கிறீங்க. ஒரு வீடியோவில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிடுறேன். அதை நம்ம வீடியோவாக போடணும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களை எனக்கு அனுப்புறீங்க, இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு. கண்டிப்பாக நான் பேசிடுவோம். உறவுகளின் குரல் அப்படின்ற அந்த எபிசோட் பேர் உறவுகளின் குரல் அப்படின்னு கன்சால்டேட் பண்ணி ஒரு 5 விஷயங்கள் 6 விஷயங்கள் நம்ம பேசிடலாம். நீங்கள் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புறீங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9884430900. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப் அனுப்புங்க, வாய்ஸ் நோட் போடுங்க, முடிஞ்சால் வீடியோஸ் அனுப்புங்க, ப்ரூஃபோடு அனுப்புங்க. நம்ம வீடியோவில் இங்கே பேசலாம், பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உறவுகளே, அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் வீடியோ புஷ் ஆகும். ஏன்னா ஒரு வீடியோ 2 lakhs, ஒரு வீடியோ 25,000 அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது, சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வரும்போது ஈக்குவலாக நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, புது வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அதை உடை முழு சரித்திரம் படை நமது வழி அதை ஒளி